ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இறால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை இறால் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் plain chilli பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளி சேர்க்கணும்னு தேவையில்லை. தக்காளி சேர்த்தோன்னா கிரேவி மாதிரி வரும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன், அதனால் தக்காளி சேர்க்காமல் செய்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ப்ரான்லேயே நல்லா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்துடும், அதுவே போதும் ப்ரான் குக் ஆகிறதுக்கு. இப்போது ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இப்போ அதுலேயே நல்லா தண்ணி வந்திருக்கு. ப்ரான் இதிலேயே நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், நம்முடைய கருவேப்பிலை இறால் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.